ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இன்று நம்முடன் பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவர் அணி அமைப்பு செயலாளர் திரு நெப்போலியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுகவுடனான அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. 28 சீட் ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டுமே அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. தேமுதிகவுக்கும் ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ விசிகாவின் நிலை என்ன? ஏன்னா தேர்தல் ரொம்ப நெருங்கிடுச்சு. தொகுதி பங்கீடுகள் இவ்வளோ ரொம்ப இதுவாக போகும்போது விசிகாவின் நிலை இப்போ எப்படி இருக்கு? எங்களுடைய தலைவர் ஆரம்பத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டில் தான் இன்னும் இருக்கணும். திமுக கூட்டணியில் மிக வலுவாக இருக்கிறோம். அதேமாதிரி எல்லா கட்சியும் பேரம் பேசுகிற மாதிரி எங்கள் தலைவர் பேரம் பேசலை. அதுதான் அன்றைக்கி அன்னாரி வளத்தில் பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த பிறகு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கே சொன்னார், நாங்கள் பேரம் பேசலை. வலதுசாரி கொள்கை உள்ளவர்கள் இந்த தமிழகத்திலே வேரூன்றி விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த கூட்டணி அமைத்து திமுக அணி வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கூட்டணியை நாங்கள் அணுகுகிறோம் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் தலைவர் வந்தாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கு 28+1 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மேல் சபை எம்பியும் கொடுத்துருக்காங்க. அது அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரம் பேசி தான் வாங்கியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ராகுல் காந்திலேருந்து பிரியங்காலேருந்து சோனியா காந்திலேருந்து எல்லாமே தலையிட்டு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அது இதெல்லாம் வட்ட வெளிச்சம். இதை நம்ம உள்நோக்கம் கற்பித்து இந்த செய்தியை சொல்லலை. அது பத்திரிகையாளர்கள் சொல்கிற செய்தி தான். ஆனால் எங்கள் தலைவர் வெளிப்படையாகவே அனைத்து கதையும் சாத்து விட்டார். 6 மாதத்துக்கு முன்பே 3 மாதத்துக்கு முன்பே பிஜேபியோடும் சாதிய கட்சியோடும் கூட்டணி இல்லை என்கிற ஒரு கதவை சாத்தி விட்டு தான் நாங்கள் அரசியல் பயணத்தை நகர்த்தி கொண்டு இருக்கோம். தேர்தல் களத்தில் நின்றுட்டுருக்குறோம். அப்படிங்கிறப்ப எங்களுக்கும் பேரம் பேசக்கூடிய வலிமை இருக்கிறது. காங்கிரஸை விட அதிகப்படியான செல்வாக்குள்ள கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்று மக்கள் இன்றைக்கி வெளிப்படையாக பேசக்கூடிய நிலைமை இருக்கிறது. எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பத்திரிகை செய்திகள் நிறைய பார்க்கணும், ஊடகங்களையும் பார்த்தோன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளுக்கு கம்மியான சீட்டையும் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கு 28+1 மேல் சபையும் கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம் என்கிற அளவில் இன்றைக்கி விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இத்தனாண்டு காலம் திமுக கூட்டணியில் இருக்கிற திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக இன்றைக்கி களத்தில் இருக்கிற விசிகாவுக்கு எத்தனை தொகுதி தரப்போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு சமூக ஊடகத்திலையும் சரி தான் இங்கே மிக மக்கள் மத்தியிலும் மிக எதிர்பார்ப்போடு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறது. என்ன சொன்னால் நம்பகத்தன்மையான ஒரு கூட்டணி தலைவராக இன்றைக்கி எங்கள் தலைவர் இருக்கிறாங்க. எந்த பின்புல அரசியலும் இல்லாத, எந்த உள்நோக்கமும் இல்லாத, எந்த கொள்கை கோட்பாட்டோடு திமுகவோடு நாங்கள் சேர்ந்தோமோ அந்த கொள்கை சின்ன பிறழ்ச்சி ஏற்படாமல் எவ்வளோ எங்களுக்கு நெருக்கடி வந்தாலும் எங்களுக்கு ஆப்ஷன் நிறைய கிடைச்சாலும் எல்லா ஆப்ஷன்களையும் உதறி தள்ளிவிட்டு இன்றைக்கி திமுக கூட்டணி தான் அடுத்த தலைமுறைக்கான ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. மக்களை வழிநடத்தக்கூடிய கட்சியாக திமுக தான் இருக்கிறது என்கிற அடிப்படையில் நாங்கள் இன்னமும் திமுகவை நம்புகிறோம். திமுக எங்களுக்கு சரியான தொகுதி பங்கீடு தரணும். தந்தால் திமுகவிற்கும் ஒரு வலு சேர்க்கும். மக்கள் தான் அப்படி தானே பார்ப்பாங்க. ஒரு தொடர்ச்சியான பார்க்குறாங்கல்ல விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது. இப்போ தேமுதிக இத்தனாண்டு காலம் வேறு ஒரு அணியில் இருந்தது. இது கூட்டணிக்கு பலம் தான். அது கூட்டணி பலவீனம் இல்லை. கூட்டணி பலமாக இருந்தாலும் கூட்டணியை இன்னும் பலவீனமாக்காமல் பலமாக்குவதற்கு இருக்கிற கட்சிகளுக்கு எந்த வகையில் திமுக தொகுதிகளை பங்கீடு செய்து தரப்போகிறது. அவர்கள் வெற்றியும் பெற்றாகணும். ஏற்கனவே நிறைய தொகுதியில் அவங்களும் வெற்றி பெற்றுருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த சமயம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. 5 ஆண்டுகளில் அந்த கட்சி ஒரு வகையில் அதிகப்படியான சீட்டை கேட்கணும் தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சர்வேவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க திமுக கூட்டணி கட்சிகளில் மிக வலுவாக வேரூன்றி மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்றுள்ள கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கி வெளிப்படையாக இன்றைக்கி ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் அரசியல் அறிஞர்களும் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் அணுகுகிறோம். எங்களுடைய பேரத்தை நெருக்கடிக்குள்ளாக்காமல் நாங்கள் சாதுரியமாக எங்கள் தலைவர் அணுகுகிறார். அவ்வளோதான். வெறுமனே கூட்டணியை எங்கள் சீட்டு தந்தால் தான் நாங்கள் உள்ளாரப்போம். எனக்கு 20 எங்களுக்கு பலம் இருக்கிறது. எங்களுக்கு இரட்டை இலக்கில் நின்று நாங்கள் ஜெயிக்கக்கூடிய வலிமை இருக்கிறது. காங்கிரஸ் 28னா நாங்கள் 50 இடத்துல நின்று எங்களுடைய வலிமை இருக்கிறது. இந்த நேரம் எங்களுக்கான அந்த பேரத்தை பேசி கூட்டணியில் இருக்கணுங்கிற ஒரு கொள்கை நிலைப்பாடு இல்லை எங்களுக்கு. இன்றைக்கி பிஜேபி என்கிற ஒரு கட்சி இன்றைக்கி தமிழகத்தில் வேறுன்றக்கூடாது. அது ஏடிஎம்கே மூலயமா இன்றைக்கி சரிசமமாக இன்றைக்கி தமிழகத்துக்குள்ளே காலூன்றி இருக்கிறது. போன சட்டசபை தேர்தலில் எப்படி அணுகினார்கள், இன்றைக்கு இந்த சட்டசபை தேர்தலில் ஏடிஎம்கேவை எப்படி அணுகிறாங்க, இதெல்லாம் பிஜேபியினுடைய அந்த அரசியல் தனத்தை பார்க்கணும், அரசியல் சூழ்ச்சியை பார்க்கணும். இப்போ இதையெல்லாம் நாங்கள் பார்த்து தான் இப்போ ஏடிஎம்கே வருவதை விட இப்போ திமுக தான் ஜெயிக்கும் இந்த சமயத்தில் அப்படிங்கிற ஒரு அரசியல் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் எங்கள் தலைவர் அணுகுகிறார். அது கூட்டணி, அது பேரம் இல்லை. அது திமுகவினுடைய அரசியல் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை தொகுதி தரப்போகிறோம் என்கிற நிலையில் தான் அவங்களுடைய பார்வை தெரியும்.
சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த முறை வந்து 6 தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சின்னம் முதற்கொண்டு அவங்க தேர்தலானது அங்கீகாரம் பெற்றுச்சு. இது மாதிரி ரொம்ப வளர்ந்த ஒரு கட்சியாக இப்பொழுது இருக்கும் பொழுது இன்னும் வந்து ஒற்றை இலக்குல தான் வந்து ஒரு சீட் கிடைக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தானே அவங்களுடைய தொண்டர்கள்லாம் பார்ப்பாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னா நீங்க என்னவா இருக்கு இந்த வாட்டி தலைவரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? எத்தனை சீட் எதிர்பார்க்குறீங்க? எங்களுடைய எதிர்பார்ப்பு இரட்டை இலக்கு தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எங்கள் தலைவருடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு தலைவராக அதுதானே யோசிக்க முடியும். அவர் எங்கள் தலைவர், ஒரு கட்சிக்கான தலைவர். எங்கள் தலைவரை நம்பி பல லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதை போட்டி போடக்கூடிய வந்து தகுதியுள்ள வந்து வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்க எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல, எங்கள் கட்சியும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் வந்து. அதனால் வந்து இரட்டை இலக்கு எண்ணங்கள் தான் எங்களுடைய தேவையாகவும் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி வந்து எல்லா கட்சியும் இருக்கிறாங்கல்ல, அதை தான் எங்கள் தலைவர் ஒரு தட்டியும் பேசுகிறப்ப அதான் சொல்கிறாரு. நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களால் பேரம் பேசி எங்கள் கொள்கைகளை சொல்லி எங்களை வந்து எங்களுடைய வந்து நிதர்சனமான கள நிலவரம், விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சி, விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட் பேங்க் எந்த அளவு ஷேர் ஆகிருக்கு கடந்த தேர்தல்கள்லாம் நாங்கள் எடுத்துக்காட்டோடு திமுக கிட்ட சொல்லி தான் எங்களுடைய வந்து ஓட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் சீட்டை கேட்டுட்ருக்குறோம். அதனால தான் நாங்கள் இரட்டை இலக்கு கேட்குறோம். இரட்டை இலக்கு தந்தால் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அது பூரிப்பாக தான் பார்ப்பாங்க. ஒரு கூட இருந்த கட்சிக்கு வந்து நல்ல அங்கீகாரத்தை கெடுத்திருக்கிறது திமுக. ஒரு பெரிய ஒரு பேர் இருக்கும், திமுகவுக்கு பேர் இருக்கும். அதுவும் இல்லாத வேறுபாடு இல்லை. திமுகவினுடைய கொள்கையும் விடுதலை சிறுத்தைகள் கொள்கையும் ஒரே கொள்கையை சேர்ந்தவர்கள் தான். அதனால தான் இரட்டை குழல் துப்பாக்கின்னு முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கி வந்து திமுகவினுடைய அனைத்து கொள்கைகளிலுமே வந்து உடன்பட்டு அவர்களோடு சமூக நீதி கொள்கையாக இருந்தாலும் சரி தான், சாதி ஒழிப்பு கொள்கையாக இருந்தாலும் சரி தான், பெரியாரியம் எல்லா தளங்களிலுமே வந்து ஒரு ஒத்துப்போகிற ஒரு கட்சின்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதனால் அவர்கள் வந்து எப்படி வந்து விடுதலை சிறுத்தைகள் பார்க்கிறார்கள் இங்கதான் எங்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களை தாண்டி தமிழக மக்களும் எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி 28 சீட் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அவர்கள் வலிமைக்கு அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் வலிமைக்கு அதை விட அதிகமாக தான் வாங்கணும். அதுதான் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை வந்து திமுக எப்படி பூர்த்தி செய்ய போகிறது அப்படி தான் எங்களுடைய எதிர்பார்க்குறது. சீட்டு வேணும், எங்களுக்கு இரட்டை இலக்கு சீட்டு தான் வேணும். அதுதான் எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும் கூட. அது களம் தான் வந்து கூட்டணிக்கான எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கையை வைத்து இன்றைக்கி வந்து 21 கட்சி இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கிறது. அப்போ அதை வைத்து தான் அவர்கள் பிரிப்பார்கள். அதை வைத்து தான் எங்களுக்கான வந்து சீட்டு பங்கீடும் இருக்குது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதை எங்கள் தலைவர் வந்து ஒன்றுத்தையும் வந்து தொலைநோக்கு பார்வையோடு தான் சிந்திப்பார். உடனே எடுத்தவங்க கவுத்தோன்னு சிந்திக்கிற அவசியம் இல்லை. நாளைக்கே வந்து எங்கள் தலைவர் அதான் நாளைக்கு நாங்கள் சிஎம் ஆக போகிறதில்ல அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லிருக்காரு. அது வந்து எந்த எதிர்பார்ப்போடு சொன்னதுன்னா, இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த கொள்கை சார் எங்கள் கட்சி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. வெறுமனே வந்து ரசிகர் பன்மையோடு எங்கள் கட்சி வளரல. அப்படி இருக்கிறப்ப இந்த மக்களை இன்னும் அரசியல் வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த மக்களை கொள்கை ரீதியாக அணிதிரட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த கட்சியையும் இந்த மக்களையும் கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணிதிரட்டும் அந்த அடுத்த தலைமுறையான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ளக்கூடிய கட்சியாக வளரும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் எங்கள் தலைவர் இந்த தேர்தலை அணுகுகிறார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொல்ல கிட்டத்தட்ட 21 கட்சிகள் கூட பெரும் கட்சிகளாக இருக்கும்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து பெரிய கூட்டணி இன்னும் அவங்களுக்கு எதுவும் செட் ஆகல. அமமுக மாதிரியான கட்சிகள் தான் வந்து சேர்ந்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு இந்த மாதிரி கூட்டணிகளே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்கள் வந்து தனியாக கட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிட்டாரு. இப்போ அதிமுகவின் சூழல் எப்படி இருக்குது? அதை பார்க்கும்போது இந்த தேர்தலை அவங்க எதிர்கொள்வது எப்படி இருக்கும்? அதிமுக ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை நோக்கி சென்று கொண்டு தான் சொல்லணும். நம்ம அதிமுக வந்து ஒரு தனித்துவமான கட்சி. ஜெயலலிதா இருக்கிறவை, எம்ஜிஆர் இருக்கிற வச்சு ஒரு பெரிய வந்து மக்கள் செல்வாக்குள்ள கட்சியாக இருந்தது. ஒரு பெரிய வந்து தனித்து நின்னாலும் அதிகப்படியான ஓட்டு வங்கியை வாங்கி ஜெயிக்கக்கூடிய கட்சியாக இருந்தது. இன்றைக்கு வந்து அது நிலைமை மாறி இருக்கிறது, தடுமாறி இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் சுயமாக சிந்தித்திருந்தால் அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டி அதிமுக தான் வந்து தனித்து நிற்கும், பிஜேபி கூட கூட்டணி இல்லை என்கிற ஒற்றை நிலை புள்ளியில் ஒரு முடிவு எடுத்திருந்தால் இன்றைக்கி நிறைய கட்சி அவங்களோட கூட்டணி போயிருப்பாங்க. இன்றைக்கி பிஜேபி அந்த பக்கம் இருக்கிறதால தான் நிறைய கட்சிகள் கூட்டணி போகிறது தயங்குகிறார்கள். அது ஒரு பெரிய டிராபேக். அப்படி இருந்தால் கூட இப்போ கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தனியாக நின்னது வந்து எடப்பாடி தனியாக நின்னாங்க. நிறைய ஓட்டு வித்தியாசம் நடந்துச்சு, நிறைய தோல்விகள் தான் சந்தித்தாங்க. இவர் ஏற்கனவே நடைமுறை இருந்த கூட்டணிகள் தான், இது புதிய கூட்டணி இல்லை. அப்படி பார்த்தா கூட வந்து இப்போ கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து 20 இடத்துல தான் நின்னாங்க. 20 இடத்துல நின்று எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க? ஒரு இடத்துல 4 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்போ 4 இடத்துல ஜெயிச்சு ஒரு ஓட் பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங் தான் ஓட் பேங்க், 2.6 இவ்வளோ தான் ஓட் பேங்க் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த கூட்டணியில் இன்றைக்கி இருக்கிற அவர்கள் வந்து ஏடிஎம்கே இருந்தாலும் சரி தான், வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் இருக்கிற இதர கட்சிகள், ஜான் பாண்டியன் கட்சி, புதிய நீதி கட்சி, இந்த சாதிய ரீதியான கட்சிகள்லாம் இன்றைக்கி வந்து பெரிய கட்சிகள் போல சொல்கிறாங்கல்ல, அந்த கட்சிகள் சேர்ந்தால் கூட அதிகப்படியான ஓட் பேங்கே அவங்க 40% மேலே வரல. ஆனால் இன்றைக்கி இருக்க விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்கிற திமுக கூட்டணி இன்றைக்கி 55% மேலே இன்றைக்கி வந்து ஓட் பேங்க் உள்ள கட்சியாக இன்றைக்கி மாறி இருக்கிறது. ஆனால் இது வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. அந்த வெற்றி கூட்டணியை கூட்டணி அமைப்பதில் மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறார் எடப்பாடி. அந்த தவறு தான் இன்றைக்கி வந்து அவர் அன்றைக்கி சொன்னோம். இன்றைக்கி எங்கள் தலைவர் அன்றைக்கி சொன்னார்,
வந்து திமுக ஏடிஎம்கே வந்து சரியான முடிவெடுக்கணும், பிஜேபி கூட கூட்டணி வைக்கக்கூடாது என்று தலையால் தண்ணி குடித்தார். கூட்டணி வைக்காதீங்கன்னு சொன்னார். இன்றைக்கி அதற்கான எதிர்ப்பை, அதற்கான பலனை இன்றைக்கு வந்து பிஜேபி கும்பல்கள் அவருக்கு தந்து கொண்டு இருக்கின்றன. இன்றைக்கி கூட்டணிக்கு தலைவர் வந்து எடப்பாடியா இல்லை வந்து மோடியா அமித்ஷாவான்னு தெரியல. அப்படி தான் இன்றைக்கி வந்து ஏடிஎம் கூட்டணி இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புனர்களை நீங்கள் தமிழக அரசியல் சார்ந்து சிந்திக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே வெளிப்படையாக பேசுகிறாங்க இல்லையா? இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய வந்து அநியாயம் தான் நடந்துகிட்ருக்கு. பிஜேபி கூட்டணியில் ஏடிஎம்கே வந்து ஒரு மதிக்கப்படாத கட்சியாக தான் இன்றைக்கி பார்க்க தோன்றுது. ஊடகத்திலே பேசுகிறாங்கல்ல, வெளிப்படையாக பேசுகிறாங்கல்ல. இன்றைக்கி எந்த இடத்துலையும் வந்து அவர்களுக்கு அங்கீகரிக்கல. இன்றைக்கி எடப்பாடி தான் முதல்வர்னு சொல்வதற்கு நிறைய கட்சிகள் இன்றைக்கி தயங்குதா இல்லையா? மோடியே வந்து வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி வந்து அவர்கள் கூட்டணியில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. இந்த சிக்கல்கள்லாம் வந்து ஏடிஎம்க்கு பெரிய டிராபேக்கில் போய் முடியும். அவருடைய வெற்றியை அவர்களே வந்து தோல்வியை சின்னமாக மாற்றியிருக்கிற ஒரு பெரிய வந்து அந்த 10 தோல்வி எடப்பாடின்னு வந்து ஸ்டாலின் சொல்வது இந்த முறையை நிரூபிக்கப்படும். அதுதான் அவருடைய கூட்டணியுடைய தாரக மந்திரமே அதுதான் இன்றைக்கி. சரி, இப்போ பாஜகவை பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஏடிஎம்கே அவங்க தான் ஓவர் ரூல் பண்ணுறாங்கன்னு மாதிரி இப்போ மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் வந்து வந்திருக்கும் திருப்பரங்குன்றம் போகிறாங்க, வந்து உயிரிழந்த ஒருத்தரோட இதுக்காக அவங்க குடும்பத்தெல்லாம் பார்க்குறாரு. இந்த மாதிரி இது வந்து அரசியலாக்கப்படுது. ஏன்னா வந்து இங்கே வந்து அந்த பாஜகவின் பொறுத்தவரைக்கும் இந்துத்துவ கொள்கை தான் அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு எல்லா ஸ்டேட்லேயும் அதை தான் பண்ணுறாங்க. அதையே வந்து தமிழகத்திலும் அவங்க ஒர்க் அவுட் பண்ண பார்க்கும்போது அது வந்து கை கொடுக்குமா? அது எந்த மாதிரியான சிக்கல்களை தமிழகத்துக்கு ஏற்படுத்தும்? இல்லை, அது எடுபடாது. தமிழகத்திலே பிஜேபியினுடைய எந்த அஜெண்டாவும் எடுபடாது. ஏன்னா இங்கே இன்றைக்கி வந்து மக்கள் வந்து வெவ்வேறு வந்து கடவுளை கும்பிட்டாலும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையை வந்து இந்திய அரசியலமைப்பை மிக வந்து நேர்த்தியாக கடைபிடிக்கிற ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு மட்டும்தான். இவர்கள் வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக உறவோடு பழகுகிற ஒரு மாநிலம். எந்த மாநிலத்தில் அப்படி ஒரு இந்த உறவு முறை இருக்காது. ஆனால் தமிழகத்தில் அந்த உறவு முறை இருக்கும். அந்த உறவு முறையை தான் சீர்குலைக்காத வேலைகள் தான் இன்றைக்கி வந்து தேர்தல் மூலயமா வந்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது பிஜேபி. இது வந்து இங்கே இருக்க மக்கள்லாம் வேலை திருப்பரங்குன்றத்தை வந்து இவர்கள் அரசியலாக்க நினைத்து அப்போவே அரசியல் ஆக்கியிருக்கணும். இந்த மக்களுடைய ஒற்றுமை தான் அந்த அரசியலை இந்த நிமிடம் வரை தடை செய்திருக்கிறது. மோடி வந்து இல்லை, யார் வந்தாலும் திருப்பரங்குன்ற பிரச்சனையை வைத்து அரசியல் செய்தால் அவர்களுக்கு தான் வந்து மைனஸில் போய் முடியும், அவர்கள் தான் தோல்வியில் போய் முடியும். என்ன சொன்னால் மக்கள் பார்க்குறாங்கல்ல, பிஜேபியினுடைய அஜெண்டா வெவ்வேறு மாநிலம் என்ன நிலைப்பாட்டில் இருந்து வந்தாங்கன்னு தெரியுதில்ல, எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்னு இருந்ததில்ல, எப்படி அவங்க வந்து கடந்த காலில் வந்து ஆளுங்கட்சிகளை எல்லாம் எப்படி வீழ்த்தி விட்டு தான் ஆளுங்கிற கட்சியாக மாறியதுன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? இன்றைக்கி இருக்க படிப்பறிவு இல்லாத பீகார், ஜார்க்கண்ட் மாநிலம் இன்றைக்கி எல்லாமே இளைஞர்கள். இன்றைக்கி வந்து அதிகமான படிப்பறிவு உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அவர்களெல்லாம் வந்து சிந்தித்து தானே வாக்களிப்பாங்க, சிந்தித்து பார்ப்பாங்களா இல்லையா? இன்றைக்கி வந்து சமூக நல்லிணமக்காக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை வந்து பிஜேபி கும்பல்கள் தான் இன்றைக்கி வந்து சீர்குலைக்க முன்படுதுன்னு யோசிப்பாங்களா இல்லையா? குறைந்தபட்சமாவது 100 இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு 80 இளைஞர்கள் அப்படி யோசிப்பாங்க. 20 இளைஞர்கள் தடமுரண்டு போனாலும் 80% இளைஞர்கள் வந்து சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்காங்க. இந்த 80% இளைஞர்கள் வந்து அந்த 20% இளைஞர்கள் யோசிப்பதை தவிடுபொடியாக்கி விடுவார்கள். அது வந்து அப்படியேப்பட்ட ஒரு சிந்தனை தமிழகத்தில் எழாது. பிஜேபியால் தமிழகத்தில் வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது. அரசியல் செய்தால் அது அவர்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் இப்போ நேற்று வந்து பேசியிருந்தார், சேலத்தில் பேசும்போது திமுகவை வந்து மீண்டும் மீண்டும் வந்து அவர் ரைமிங்காக குழந்தைங்களாம் சொல்கிறாங்க, தீய சக்தின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. விஜயின் பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து அவருக்கு இதுக்கு முன்னாடி கூட்டணி வந்து அமையும், பெரிய கூட்டணியாக இருக்கும், பயங்கரமான கூட்டணியாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் எந்த கூட்டணியும் இல்லை. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்த ஒரு இஸ்லாமிய கட்சியும் நாங்கள் தேர்தலில் போட்டியிட போகிறதில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கும்போது, எந்த கூட்டணியும் இல்லாமல் இப்படி ஒரு கட்சி தொடக்கத்தில் முதல் தேர்தலை சந்திப்பது விஜய்க்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்லைனா இல்லை தைரியமாக இவர் நிற்கிறாருன்னு சொல்லி மக்களின் ஆதரவு அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, மக்களை ஆதரவை பெறுவதற்கான எந்த முன்முயற்சியும் விஜய் எடுக்கலை. ஆனால் மக்கள் ஆதரவு தெரிவித்து தான் இருக்காங்க. அதை எப்படி அவர் ஓட்டாக ஆக்க போகிறாரு தான் தெரில. ஒவ்வொரு மேடை பேச்சுகளுமே வந்து அவரை தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஒரு அரசியல் தனமில்லாத ஸ்பீச்சஸ், பொலிட்டிக்கலுக்குன்னு அது ஒரு வந்து தரம் இருக்கணும்ல. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை தானே மேடையில் பேசணும். அதை தாண்டி அவருக்கு நினைச்சது இந்த சினிமாத்தனமான பேச்சுகள் என்பது அது மக்களிடம் ஈடுபடாது, ரசிகர்கள்ட்ட வேணால் ஈடுபடும். அது கொள்கை சார்ந்து சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து திமுக கூட என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே கொள்கை சார்ந்த கட்சிகள் தான். விடுதலை சிறுத்தைகளும் சரி தான், கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி தான், எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு புள்ளியில் ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு கொள்கையோடு தொடர்புடைய கட்சி, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் தான். அப்படிப்பட்ட கட்சிகள் வந்து நீ வந்து டார்கெட் பண்ணால் நீ ஏதோ ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு இருக்கணும். எந்த கொள்கை நிலைப்பாட்டுமே இல்லாத வெறுமனே வந்து திமுக தீய சக்தி எந்த மாநாட்டில் திமுகவை குறை சொல்லாத ஒரு கூட்டத்தை வந்து விஜய் கூட்டினான்னு சொல்லுவாங்க. எல்லா கூட்டங்களுமே திமுகவை வந்து காரணம் செய்து பேசுகிறாங்க. ஆனால் கேட்டால் நாங்கள் தமிழகத்தானே தேர்தல் நடக்கிறதுங்கிறாங்க. அது ஒரு பெரிய வந்து அரசியல் யார் அப்படி சொல்லி தந்தாங்கன்னு தெரில. அரசியல் அறியாமையில் பேசுகிறாரா இல்லை வேண்டுமெனே திட்டமிட்டு பிஜேபியினுடைய ஒரு கைப்பாக இருந்து பேசுகிறாருன்னு பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. இன்றைக்கி வந்து தமிழக அரசியல் வேற இல்லை. நீ இந்திய அரசியலை தாண்டி தமிழக அரசியல் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலம்பரம் என்பது வேறு. இன்றைக்கி வந்து வெறுமனே ஏடிஎம்கேவை மட்டும் நம்ம பார்க்கல. இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே கூட இருக்க பிஜேபியும் சேர்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. பிஜேபி எந்த மாதிரியான காய்களை அங்கே நகர்த்தி கொண்டு இருக்கிறது, பிஜேபி எந்த
வகையாக ஏடிஎம்கே விழுங்க பார்க்கறதுங்கிற அரசியல் தனம்லாம் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் யோசிச்சு தானே அவர் பேசணும். இப்போ இங்கே தமிழகம் சார்ந்து, தமிழக அரசியல் சார்ந்து, தமிழக உரிமை சார்ந்து விஜய் அவர்கள் எங்கேயாவது பேசினார்னு சொன்னீங்கன்னா அது நம்ம மக்கள்கிட்ட ஈடுபடும். அது தமிழர்கள் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அரசியல் கட்சி வளர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், தமிழர் உரிமை சார்ந்து எந்த கட்சி பேசுதோ அதுதான் வந்து தமிழகத்தில் நிலை பெற்றிருக்கிறது, தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்து வந்திருக்கிறது. நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன், நான் மேலோட்டமாக தான் பேசுவேன், நான் யாரையும் மூர்க்கமாக எதிர்க்க மாட்டேன், திமுக என்கிற தீய சக்தி அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாமே வந்து இந்த அடைமொழி சினிமா தரம் பேசுவது என்பது வந்து சினிமா ரசிகர்களுக்கு வேணால் கைத்தட்டுவதற்கான, சினிமா தியேட்டர்களில் கைத்தட்டுவதற்கான ஒரு கூட்டத்திற்கு வேணால் வந்து செய்தியாக இருக்குமே தவிர இது வெகு மக்களுக்கான எந்த செய்தியும் அந்த கூட்டங்களும் இல்லை. அப்படி தான் அந்த தஞ்சாவூர் நடந்த கூட்டமும் நம்ம பார்க்க வேண்டும். அவர் அரசியல் படுத்தணும், தன் கூட வர இளைஞர்களை முற்றிலுமாக அவருடைய சிந்தனை மழுங்கடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ இளைஞர்கள் பின்தொடராங்க. அவ்வளோ இளைஞர்களுக்கும் இந்த மீட்டிங்கில் ஏதோ ஒரு செய்தி சொல்லுங்க பார்ப்போம், ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க பார்ப்போம். இடையாளர்களுக்கு ஆணை அடையாளர் பெண்ணி அடையாளர் போடுறாங்கிறாரு. இப்போ இடையாளர் அது என்ன பெரிய போஸ்டிங், அது சாதாரண வந்து கூட்டுறவுத்துறையில் இருக்கிற ஒரு, அது யார் போட்டால் என்ன, ரேஷன் அரிசியில் யார் போட்டால் என்ன, பெண்கள் அதில் என்ன, அங்கே என்ன பெரிய பாலியல் கொடுமை நடக்குதா? பள்ளிகளில் வந்து நீ சொன்னால் தெரியும், பெண்களில் இருக்கிற கல்லூரிகளில் வந்து நான் வந்து ஆண்கள் ஆசிரியர் போட மாட்டாருன்னு சொன்னால் கூட ஒரு ஓகே, ஏதோ ஒரு பாலியல் தீண்டல்கள் கல்லூரியில் நடக்குதுன்னு சொல்லலாம். இது சம்மந்தமே இல்லாத ஒவ்வொரு விஷயமும் பேசுகிறது என்பது வந்து அரசியலோடு தொடர்பு இல்லாததாக இருக்குது. அவருடைய மேடை பேச்சு எல்லாமே அரசியலோடும் மக்களோடும் தொடர்பு இல்லாததாக, அவரை மென்மேலும் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துகிற ஸ்பீச்சாக தான் இருக்குது எல்லாமே. இதுதான் அவருக்கு பெரிய தோல்வி முடியும். இதை நம்பி தான் யாரும் போகிறது கூட அஞ்சுறாங்க. அவருடைய ஒரு கட்சி துணை முதல்வர் தரேன் அப்படின்னு சொல்லியும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு போகலன்னா அப்போ அவங்க கூட்டணி கட்சிக்கான தலைமை எந்த அளவு பலவீனமாக இருக்கிறதுன்னு பார்க்கணும். நம்ம யாராவது ஒருத்தராது போகணும்ல, ஒன்றும் லெட்டர் பேட் கட்சியாவது போய் நிற்கணுமா இல்லையா? எவ்வளவோ கட்சிகள் இருக்குல்ல. இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு 21 கட்சிகள் வந்திருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு கட்சி அங்கே போயிருக்கணுமா இல்லையா? இன்றைக்கி ஏடிஎம்கே கூட அத்தனை கட்சிகள் போயிருக்கணும், ஏதோ ஒரு கட்சிகள் நீ துணை முதல்வர் தரேன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அப்போ உன்னுடைய தலைமை மீதான நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் மீது நம்பகத்தன்மை இல்லை. ஒரு தலைவருக்கான எந்த தகுதியும் இல்லாத தலைவராக இருக்கிறார், அவரை நம்பி யாரும் போக முடியாதுங்கிற ஒரு அவநம்பிக்கையில் தமிழகத்தில் ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. அதனால தான் யாருமே போகல. அதுதான் அவருக்கு பலவீனம். அந்த பலவீனம் தான் வருகிற தேர்தல் அவரை வந்து வீழ்ச்சி அடைய செய்யும். சார், விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குன்னு ஒரு முறையும் பார்த்து ஏதாவது ஒரு சிக்கல், அது கரூராக இருக்கட்டும், இல்லைனா வந்து சிபிஐ அதன் தொடர்ச்சியாக நடந்த என்கொயரி ஆகட்டும், இல்லை ஜனநாயகன் படம் வெளியாகாததாக இருக்கட்டும், தொடர்ந்து அடுத்தடுத்து நெருக்கடிகளாக இருக்குது. இப்போ சமீபத்தில் அவரோட குடும்ப சிக்கல், அவரோட மனைவி வந்துட்டு ஒரு மனு கொடுத்துருந்தாங்க, விவகாரத்தை கேட்டு மனு இது பண்ணும்போது தொடர்ந்து இந்த மாதிரி விஜய் வந்து டார்கெட் செய்யப்படுறாரா, இல்லைனா விஜய்க்கு எதிராக நடக்குதா? இதெல்லாம் இது இல்லைன்னா இயல்பாக நடக்கிறது, இப்படி எலெக்ஷன் டைமில் இப்படி பார்க்க இல்லை இருக்கும், நெருக்கடி இருக்கும். நீ அடுத்த முதல்வர் ஆகுன்னு சொல்கிறப்ப எல்லா நெருக்கடியும் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். குடும்ப நெருக்கடி சந்திச்சாகணும், அரசியல் கட்சி கொடுக்குற நெருக்கடி சந்திச்சாகணும், இடி கொடுக்குற நெருக்கடி சந்திச்சாகணும், சிபிஐ கொடுக்குற நெருக்கடியை சந்திச்சாகணும். எல்லா தரங்களும் நெருக்கடி இருக்கும் தான், சாதாரண விஷயம் இல்லை. நீ அடுத்த தமிழகத்தினை முதல்வர் ஆக போகுது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வந்து 6.5 கோடி மக்களை ஆழக்கூடிய வந்து ஒரு தலைவராக போகிறீங்க. நீங்கள் ஓட் பேங்க் உள்ள ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கணும். யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு தகையில் எனக்கு விஜய் ஒரு போட்டி, நான் என்னுடைய தளத்துலேருந்து நான் ஒரு மாதிரி அவரை நான் வந்து எகென்ஸ்டாக பார்ப்பேன். நான் ஒவ்வொருத்தரும் ஒரு எகென்ஸ்டாக பார்ப்பேன். அது எதிர்ப்புன்னு சொல்லக்கூடாது. அது நீ சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கணும். குடும்ப பிரச்சனை என்பது சங்கீதாவுக்கும் அவருக்குமான வந்து குடும்ப உறவு பிரச்சனை. அது வந்து அவர்களே பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அது வந்து பொதுவெளியில் நாம் பேசுவது என்பது அவருக்கு வந்து ஒரு அழகல்லது. அது அப்பா அம்மாவோட இல்லை வந்து அவர்கள் உறவினரோட உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனையை எவ்வளவு சுமூகமாக முடிக்கிறோமோ அவ்வளவு சுமூகமாக முடித்திருந்தால் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஏன்னா அன்றைக்கெல்லாம் தலைக்கு உகந்த மகன்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய வந்து இன்னைக்கு நேற்று கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகித்தன உடனே ஐயா அவங்க பையனே இன்றைக்கி நடிக்கிறவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அதை எப்படி வந்து சாதுரியமாக கையாளும், குடும்பத்தை கூட அந்த பிரச்சனைகளை கையாள தெரியாதவர்கள் எப்படி வந்து நாட்டினுடைய பிரச்சனைகளை கையாளுவார் என்கிற ஒரு விமர்சனம் தான் இன்றைக்கு விஜய் மேலே வந்துட்டு இருக்கிறது. அப்போ அந்த நெருக்கடியில் சமாளிக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்தால் வருங்காலங்களில் அவர் வந்து தன்னுடைய கட்சி வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம். எல்லாத்தையுமே வந்து வெறுமனே வந்து விமர்சன பொருளாகவே பார்த்துட்டு எதிரியாக தான் பார்க்குறான். அது சமாளிக்கணும் இல்லை, அதுதானே கட்சி, அதுதானே வந்து தலைவர். நீனு நான் தான் நிரூபிக்கப்பட்டோம் இல்லை, நான் குற்றவாளி இல்லை நிரூபிக்கப்பட்டால் தானே மக்கள் நம்புவாங்க. இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நான் நிரூபிக்கப்பட்டேன், என் குடும்ப பிரச்சனை நான் தீர்த்துக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு மேட்டர். எனக்கு இத்தனை வந்து பிரச்சனைகள், ஜனநாயகம் நடக்க பிரச்சனை, இன்னும் வெளிப்படையாக சொன்னால் ஜனநாயக பிரச்சனை அவரை பற்றி அவர் பேசாத ஒரு சூழல் தான் இருக்குது. அதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய வந்து இன்றைக்கி கொந்தளிப்பு ஏற்படுத்துகிறது. ஏன்னா அவர் படத்தை வந்து ஒரு பிஜேபி அரசு தான் வந்து தடை செஞ்சது. சென்சார் போர்டுங்கிறது வந்து மத்திய அரசின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினை எதிர்த்து கூட பேசக்கூடிய வலிமை இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு பலவீனம். பெரிய நினைச்சிட்டு இருக்கிற நம்ம ஒதுங்கி இருக்கிறோம், நம்ம சென்றுக்கு முன்னு பேசாததால நம்ம வந்து நம்ம நல்லவனாக இருக்கும்னு நினைக்கிறது வேற. இது வந்து கீழ்மட்ட இளைஞர்கள் மத்தியில் அது பெரிய வந்து அவர் மீதான நம்பகத்தன்மையை வந்து அவரே அவர் கெடுத்துட்டு இருக்கார். இந்த சூழல் தான் வந்து இன்னைக்கு வந்து விஜய் மீதான ஒரு பேராக இருக்கிறது. அதனால் வந்து நெருக்கடிகள் வருகிற பொழுது அதை வந்து சரியாக எதிர்த்து அரசியல் செய்ய நினைத்தால் அவர் வந்து வருங்காலங்களில் வந்து அரசியல் செய்ய முற்படலாம். இல்லை என்று சொன்னால் அந்த நெருக்கடிகள்லாம் பயந்தாருன்னா போய் மூலையில் தான் மடங்கி பனையூரில் தான் உட்காந்துருக்கணும்.
சார் 2026 தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அமையும்? ஏன்னா வந்து திமுக ஒரு பக்கம் இருக்கு, அதிமுக ஒரு பக்கம் இருக்கு, இப்போ தாவேகா ஒன்று, நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது இந்த தேர்தல் களம் யாருக்கு ரொம்ப சாதகமாகும்? ஏன்னா வந்து ஓட்டு பிரியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. விஜய் ஒரு பக்கம் இளைஞர்கள் ஓட்டு எழுப்பாரு, நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே 8.5% இருக்கு, அது எப்படி இந்த வாட்டி மாறும்னு தெரியல. அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு இது இருக்கும்போது திமுக இருக்கும்போது இது எப்படி பிரியும் உடையும் யாருக்கு சாதகமாக அமையும்? இல்லை, இது திமுகவுக்கு தான் அதிகமான சாதகமாக அமையும். எப்படின்னு சொன்னால், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை வந்து நான் சொல்கிறேன். இது பார்லிமெண்ட் தேர்தல் ஒப்பிடலை, இது சட்டமன்ற தேர்தல் தான். சட்டமன்ற தேர்தல் ஒப்பிடுறோம். சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து கடந்த 2021 சட்டம் 188 இடத்துல போட்டிட்டு 133 இடத்துல வந்து வெற்றி பெற்றாங்க. அதனுடைய வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 38% வந்து அதனுடைய வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கு. அதே ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 191 இடத்துல வந்து போட்டிட்டு 60 இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா வெறும் 33.5%. பெரிய கட்சிக்கு மட்டும் சொல்கிறேன் நான். அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி போட்டுட்டு அப்போது அதனுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா வெறும் 6% தான். அப்போது அந்த சமயத்தில் நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம் 4% 6%மானு தெரியல, ரொம்ப கம்மியான வாக்கு சதவீதம் தான். இன்றைக்கி புதிதாக தாவேகா என்கிற ஒரு கட்சி தொடங்கியிருக்குது. அவர் ஒரு முதல்வர் வேட்பாளர் இருக்கிறார். எப்படி சீமான் ஒரு முதல்வர் வேட்பாளர், அப்படி வந்து தாவேகா தலைவர் விஜயும் ஒரு முதல்வர் வேட்பாளர் இருக்கிறார். இது யாருக்கு பாதகமாக இருக்குன்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் யாரும் பிறழல, வந்து எந்த இடத்துலையும் வந்து ஐசோலேஷன் வெளியில் போகல, அவங்க எந்த மாற்று கூட்டணிக்கு போகலை. இன்றைக்கி மாற்று கூட்டணியிலிருந்து தான் வந்து தேமுதிக கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி தேமுதிக கூட்டணி வந்து இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி வந்திருப்பது பெரிய பலம். அதையும் தாண்டி இன்றைக்கி ஓபிஎஸ் போன்ற வந்து ஏடிஎம்கேவில் முன்னாள் முதல்வராக இருந்தவர்களாக இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி வந்திருப்பது திமுகவுக்கு பெரிய பலம் தான். அதையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் போன்ற கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள் போன்ற கொள்கையுள்ளவர்கள் இன்றைக்கு வந்து திமுக கூட்டணியில் வலுவாக இருப்பது அதுக்கு பெரிய பலம். இது எல்லாமே ஓட் பேங்க் உள்ள கட்சி, நிரூபிக்கப்பட்ட கட்சிகள். இன்றைக்கி வந்து ஜிகே வாசன்னா ஓட் பேங்க் அவ்வளோ தூரம் நிரூபிக்க முடியாத கட்சி. இன்றைக்கி வந்து பிஜேபி பார்த்திங்கன்னா கடந்த தேர்தலில் வந்து 20 இடங்களில் போட்டிக்கிட்டு 2021 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது ஓட் இதுன்னு பார்த்தீங்கன்னா 2.6% தான். இப்போ இன்றைக்கி வந்து 8% பார்லிமெண்ட் தேர்தலை மையப்படுத்தி அவங்க அதிக நாங்கள் ஓட்டு சதவீதம் வாங்கிவிட்டோம்னு சொல்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவருடைய வாக்கு சதவீதம் 2.6% தான். அப்போ அவர்களெல்லாம் கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டிட்டாலும் அதிகபட்சமாக அவர்கள் 42.5% மேலே அவருடைய வாக்கு வங்கி வர வாய்ப்பே இல்லை. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுடைய வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா, இது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட்ஸ். அது வாக்கு சதவீதம் சொன்ன வந்து நிதர்சனமான உண்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 55% இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சியால் இந்த வந்து வாக்களிக்கக்கூடிய இன்றைக்கி வந்து நிரூபிக்கப்பட்டிருக்க நிலையாக இருக்கிறது. அப்போ வந்து இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியை தாண்டி தாவேக்கு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு பிரிஞ்சு போனால் கூட இன்றைக்கி அதிகப்படியான வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு கட்சி டிஎம்கே தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் டிஎம்கே தான் அங்கே வந்து ஆட்சி அமைக்கும். அதற்கான எல்லா கலைஞரும் இங்கே இருக்கிற பெரிய எதிர்ப்பு இல்லைல்ல. பெரிய எதிர்ப்பு ஒவ்வொரு கட்சியும் 5 ஆண்டு முடிஞ்சதுன்னா பெரிய எதிர்ப்பு இருக்கும். இன்றைக்கி எதிர்ப்பு இல்லை. இது கூட்டணி ஏடிஎம்பி கூட்டணியின் பலவீனம் ஒன்று, அங்கே கூட்டணியே முடிவு செய்யப்பட முடியாத சூழல் ஒன்று. இன்னும் எலெக்ஷன் அறிவிச்சாச்சா அதுக்கப்புறம் பிரச்சாரம் தான் போவீங்க. எந்த பிரச்சாரத்தை நீங்கள் போனாலும் வெறும் வந்து வதந்தி தான் பரப்புவீங்க, வெறும் உண்மைக்கு புறமான செய்திகள் தான் சொல்ல போகிறீங்க. அது மக்களுக்கு நல்லா வெளிப்படும். ஆனால் மக்கள் இன்றைக்கி திமுகவுடைய திட்டங்கள் ஏதோ ஒரு கிராமத்துக்கு, ஏதோ ஒரு இளைஞனுக்கு, ஏதோ ஒரு மாணவிக்கு, ஏதோ ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருக்கிறது. அது அவர்களுக்கு ஓட்டாக மாறும். அதுவும் தாண்டி இன்றைக்கி வந்து எல்லா குடும்பங்களுக்கும் வந்து 5000 பணத்தை போட்டுருக்காங்க. அதுவும் இல்லாத இன்றைக்கி வந்து மாற்றுத்திறனாளிக்கு, இன்றைக்கி வந்து கைம்பெண்களுக்கு எல்லாருக்கும் 2000 போடும். இதெல்லாம் வந்து மக்கள் நலன் சார்ந்து போகிற திட்டங்கள் தான் போய் சேர்ந்துருக்கிறது. அது வந்து வாக்காக மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதனால் டிஎம்கே கூட்டணி தான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 அதிகப்படியான வெற்றிகளை பெறும். இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் வச்சுங்க. நன்றி சார். நன்றி.